பயிர்க்கடன் ரத்து திட்டத்திற்கு விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சர் விஜய்க்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். விவசாயிகளின் முழு நலனையும் கருத்தில் கொண்டு மேலும் பல விவசாய கடன்களையும் அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கோரிக்கை தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது அறிவிக்கப்படாத மின்வெட்டு. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல மணி நேரம் கரண்ட் போவதால் மக்கள் கடும் அவதியில் உள்ளனர். இதன் உச்சமாக முதலமைச்சர் விஜயின் வீடு இருக்கும் நீலாங்கரை பகுதியில் கூட மின்வெட்டு ஏற்பட்டதால் கோபமடைந்த மக்கள் நள்ளிரவில் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிஎம் ஏரியாவுக்கே இந்த நிலைமையா என்று கேள்வி எழுப்பிய மக்கள் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் தமிழகத்திற்கு கூடுதலாக 3.4 ஜிகாவாட் மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோடை வெப்பம் மற்றும் மின்சார பயன்பாடு அதிகரித்ததே காரணம் என கூறப்படுகிறது. இந்த IPL 2026 புள்ளி பட்டியலை பார்த்தால் இந்த சீசன் கடைசி வரை செம்ம போட்டியாக சென்றது தெளிவாக தெரிகிறது. முதல் இடத்தில் RCB 18 புள்ளிகளுடன், தொடர்ந்து குஜராத் மற்றும் ஹைதராபாத் அணிகளும் 18 புள்ளிகளுடன் இருந்தாலும் நெட் ரன் ரேட் காரணமாக 2 மற்றும் 3வது இடங்களுக்கு சென்றுள்ளன. 4வது இடத்தில் ராஜஸ்தான் 16 புள்ளிகளுடன் பிளே-ஆஃப்க்கு தகுதி பெற்றுள்ளது. ஆனால் இந்த சீசனின் மிகப்பெரிய அதிர்ச்சி கடந்த ஆண்டு சாம்பியன்களாக இருந்த பஞ்சாப் 5வது இடத்தில் வெளியேறியுள்ளது. அதேபோல் சென்னை சூப்பர் கிங்ஸ் 8வது இடத்திலும் மும்பை இந்தியன்ஸ் 9வது இடத்திலும் முடித்திருப்பது ரசிகர்களுக்கு ஷாக்காக உள்ளது.